சின்னவனை கண்டுக்கிட மாட்டாரு. சின்னவன் யாக்கோபு. அம்மா சொல்றத கேட்கிறான். கூடார வாசியும் குணசாலியுமா இருக்கான். ஆனா மூத்தவன் வீட்டுல தங்க மாட்டான். ஏப்பா நான் இன்னைக்கு வேட்டைக்கு போனோம், இன்னைக்கு உங்களுக்கு மான் கறி கொண்டு வந்திருக்கேன், நாளைக்கு இந்த கறி கொண்டு வருவேன். அப்பாவுக்கு நல்ல ருசியா வச்சு கொடுக்கான் ஈசாக்குக்கு. அப்பா அவர் சொன்னாரு, ஏப்பா நீ மூத்த மவன், எனக்கும் மரணம் சமீபமாயிட்டு, நான் உன்னை மனசார ஆசீர்வதிக்கணும். நீ போய் நல்ல ஒரு வேட்டைக்கறி அப்பாவுக்கு கொண்டு வாய்க்கு ருசியா கொடுப்பான். நான் அதை சாப்பிட்டுட்டு உன்னைய நான் ஆசீர்வதிக்கணும்னா. என்னப்பா எவ்வளவு நாள் உங்களுக்கு நான் எல்லாம் பண்ணியிருக்கேன், இப்ப நீ ஆசீர்வதிக்கிறதுக்குன்னே நீ அனுப்புதீங்கள? கண்டிப்பா நான் போய் எங்க அப்பாவுக்கு நான் வேட்டையாடி கொண்டு வரேன்ட்டு பரப்பிட்டேன். இந்த வார்த்தையை அம்மா கேட்டுக்கணும்னா, ஐயோ மூத்தவன், இந்த அம்மாவுக்கு ஏன் மூத்தவனை பிடிக்கல? ஏன் ரெண்டு பிள்ளைகளும் ஒண்ணு தானே, ஏன் மூத்தவனை பிடிக்கல அப்படின்னா, நல்லா கேட்டுக்காங்க. மூத்தவன் அப்பா அம்மாட்ட கேட்காமலே ரெண்டு பொண்டாட்டியும் கட்டுனான். பசுமாத்து யூதித்துன்னு சொல்லி ரெண்டு. அந்த வேற ஜாதியில கர்த்தரை தேடாத, கர்த்தருக்கு பயப்படாத பிள்ளையை கொண்டு வந்து இதான் என் மனைவின்னா. எப்பா யார்கிட்ட என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லையே, வாண்டன சொல்ல வேண்டியிருக்கு. எனக்கு ரெண்டு மனைவி. இந்த ரெண்டு பிள்ளைகளும் மருமக்களும் தன் மாமியாவுக்கு மனநோவா இருந்தாங்களாம். மனநோவா இருந்தாங்களாம்னா எப்படி இருந்தாங்களாம், எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும்னு சொல்லி சாவக்கூடிய அளவுக்கு கசப்பா இருந்துச்சான் மாமியாளுக்கு. ஈசாக்கு மனைவி ரெபேக்காளுக்கு ரெண்டு மருமக்களும் மூத்தவன் பொண்டாட்டி மாதிரி சரியில்லை. இந்த நேரத்துல இவர் வேற மூத்தவனை தான் நேசிக்காரு. இவருக்கு எது மேல ஆசை, கர்த்தர் நாம மகிமைப்படணும், வீடு நல்லா இருக்கணும்னு நினைக்கல. இவருக்கு வந்து சாப்பாடு நல்ல வாய்க்கு ருசியா வேணும். கடைசியில அம்மா சொல்லுச்சு, இளையவன நீ வாப்பா, நீ வந்து ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு வா, நான் அம்மா சமைச்சு உனக்கு தாரேன், உங்க அப்பாட்ட கொண்டு நீ கொடுத்துரு, கேட்டா நான் தான் ஏசான்னு சொல்லு. ஏமா என்னை கண்டுபிடிச்சிட்டா நான் என்னமா செய்ய, அவன் உடம்பெல்லாம் முடியா இருக்கு, எனக்கு முடியலையேம்மா. பயப்படாத, ஆட்டு தோல் எடுத்து போட்டுக்க, அவன் ட்ரெஸ் எடுத்து போட்டுதான் அப்பாவுக்கு போய் கொடுன்னா. அதே மாதிரி கொண்டு கொடுத்தான். அவங்க அப்பா சொன்னாரு, என்னப்பா அதுக்குள்ள வேட்டைக்கறி கிடைச்சிட்டா? ஆமாப்பா கர்த்தர் எனக்கு கொடுத்தாரு. என்னப்பா உடம்ப தொட்டா மூத்தவன மாதிரி இருக்கு, உன் குரல் வந்து சின்னவன் மாதிரிலாம் இருக்கு. இல்லப்பா நான் தான் அப்படின்ட்டான். ஆசீர்வதிச்சுட்டான். வா, உன் சகோதரனெல்லாம் ஒன்னத்தான் சேவிப்பான், நீ தான் அவங்கள ஆளுகை செய்வ, அவன் உனக்கு அடிமையா இருப்பான், உன்னை சபிக்கிறவன் சபிக்கப்படுவான், உன்னை ஆசீர்வதிக்கவன் ஆசீர்வதிக்கப்படுவான் போன்ட்டான். இவன் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு கிளம்பிட்டான். அடுத்த செகண்ட்ல அண்ணன் வந்தான். அப்பா கேட்டா, என்னப்பா புதுசா சத்தங்க இருக்கு? அப்பா நான் தான் ஏசா. அப்ப இப்ப வந்துட்டு போனது, ஐயோ யாரு வந்துட்டு போனா? என்னப்பா ஏசான்னு சொல்லி ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டானே. ஐயோ அவன் என் தம்பி, அவன் பேர் யாக்கோபு, அவன் பேர் ஏமாத்துக்காரன், ஏற்கனவே என்னை ஏமாத்தினான், இப்பவுமே என்னை ஏமாத்திட்டான், நான் அவனை விடவே மாட்டேன், நான் அவனை எங்க அப்பா இறந்து விட்டு கண்டிப்பா கொல்லுவேன். இத வார்த்தையை அவன் அம்மா கேட்கான். எப்பா சின்னவன் அங்க வாப்பா, உங்க அண்ணன் பயங்கரமான கொலவெறியோட இருக்கான், உங்க அப்பா இறந்தோட்டு நீ கொன்றும்னு சொல்லுதான்ப்பா, நீ எங்க அண்ணன் உங்க மாமா வீட்டுக்கு போப்பா, லாபானுடைய வீட்டுக்கு போய் ரெண்டு பேரும் நீங்க அடிச்சுட்டு சாவத நான் பார்க்க முடியாதுப்பா, அம்மா சொல்ல கேளுப்பான். அப்ப இந்த யாக்கோபு அம்மா சொல்ல கேட்டு அப்பாட்டையும் அம்மாட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு மாமா வீட்டை நோக்கி போறான். ஒத்தைக்கு அனாதையா போறான். போற வழியில இருட்டி போச்சு. இந்த இடத்துல அப்படியே ஒரு கல்லை தலையில எடுத்து வச்சு படுத்தான். கர்த்தர் நைட்டு ஒரு செப்பனை கொடுத்தாரு, நான் தான்ப்பா ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபுடைய தெய்வம், பயப்படாத, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ போகக்கூடிய இடத்துக்கு நானும் வருவேன். சரிப்பா, நான் ஆசீர்வாதமா இதே இடத்துக்கு திரும்பி வரும் பொழுது நான் உமக்கு உண்மையா இருப்பேன், உமக்கு நான் தசம பாகம் கொடுப்பேன், எல்லா வழியிலையும் நான் உமக்கு உம்முடைய பிள்ளையா நான் வாழ்வோம்னு சொல்லி பொருத்தனை பண்ணுவேன். ஆண்டவருக்கு எப்படி செய்யலாம்?
ஒருத்தனை பண்ணுதான், நீர் தான் என்னுடைய தெய்வம். சரியா? அப்போ இங்க நம்ம என்னத்தை பார்த்தோம்? மூத்தவனை வெறுத்து இளையவனை ஏன் நேசித்தார் என்றால், இதான் ஒரு ரகசியத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். இதான் ரகசியம். ஒரு மனிதனை கர்த்தர் ஏன் செலக்ஷன், எதுக்கு செலக்ஷன் பண்ணுதாரு அப்படின்னா, மூத்தவனை கர்த்தர் அழைக்கல, இளையவனை கர்த்தர் அழைச்சாரு. காரணம், கர்த்தர் எவனையெல்லாம் அழைக்கிறாரோ, கர்த்தர் எவனையெல்லாம் நேசிக்கிறாரோ, கர்த்தர் எவனையெல்லாம் சிநேகிக்கிறாரோ, கர்த்தர் எவன் மேலையெல்லாம் அன்பு வச்சிருக்கிறாரோ அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். இத புரிஞ்சுக்கிடணும். இதான் ரகசியம். அவன் ரொம்ப கஷ்டப்படுவான், பாடுகள் மத்தியில நடப்பான். அப்படி பாடுபடவும், கஷ்டப்படவும், துன்பப்படவும், துயரப்படவும் ஏசா லாயக்கில்லாத ஆளுன்னு பாக்காரு. இதத்தான் மேட்ரு. சிலரையா கர்த்தர் அழைக்கல அப்படின்னா அவங்களால துன்பத்தின் பாதையில நடக்க முடியாது. ஆள் பயங்கரமா இருப்பாங்க, ஆள் பயங்கர வீரப்பா பேசுவான், பெரிய பணக்காரனா இருப்பான், 4 பேர் அதட்டுவான். ஆனா கர்த்தர் அவனை தெரிந்து கொள்ளல. காரணம், இன்னைக்கு தாவீதையா கர்த்தர் தெரிந்து கொண்டார் தெரியுமா? அவன் ஓடி ஒளிஞ்சி கெவிக்குள்ளையும் அங்கேயும் இங்கேயும், கஷ்டம்னா கஷ்டம். அந்த கஷ்டத்தை அவன் அண்ணன் தம்பி யாரும் பட முடியாது. அப்ப இன்றைக்கு கர்த்தர் உன்னையா உன் குடும்பத்துல தெரிந்து கொண்டாரு, உன் அக்கா தங்கச்சிய உன்னுடைய குடும்பத்துல யாரையும் தெரிந்து கொள்ளாம உன்னையா தெரிந்து கொண்டார் அப்படின்னா, நீ படக்கூடிய பாட அவங்களால பாட முடியாது. தெரியுமா? நம்ம முனிப்புல்லு மஞ்சவன், அது இங்க ஓடாத கதை. அப்ப இன்றைக்கு இந்த யாக்கோப கர்த்தர் அவர் யாரையும் வெறுக்கக்கூடிய கர்த்தர் கிடையாது. இவ்வளவு கஷ்டத்தின் பாதையில வரக்கூடிய தகுதி யாக்கோபுக்கு தான் இருக்குன்னு கர்த்தர் கண்டுபிடிக்காரு. புரியுதாமா? கர்த்தர் கண்டுபிடிக்காரு. நீங்க ஒரு பொருளை வாங்க போகும் பொழுது இது நல்லா உழைக்குமான்னு கண்டுபிடிக்கிறத மாதிரி, தாயின் கருவில நீ இருக்கும் பொழுதே ஒன்ன ஆண்டவர் தனக்காக கண்டுபிடிக்கிறார். இறைமையாட்ட சொல்லுதாரு, நீ தாயின் கருவில் இருக்கும் பொழுதே ஒன்ன நான் பரிசுத்தப்படுத்தி, ஒன்ன நான் தீர்க்க தரிசியாக அங்கே உன்னை நியமிச்சிட்டேன். எனக்கு தெரியும் எது எப்படின்னு. இப்போ நம்ம ஒரு விதை நெல்லை விதைக்கும், அந்த விதை நெல்லை எடுக்கும் போதே இது எப்படி மேனி கொடுக்கும்னு நம்ம அந்த நெல்லை பார்த்தாலே தெரியும். அது பார்க்கும் பொழுதே அறக்கறக்காக இருந்தா எப்படி மேனி கொடுக்கும். அதே மாதிரி தான் கர்த்தர் ஒரு மனிதனை அழைக்கல அப்படின்னா அவன் கர்த்தருக்காக கஷ்டப்படுவதற்கு அவன் லாயக்கு இல்லைன்னு அர்த்தம். நல்லா தெரிஞ்சுக்கணும் எல்லாரும். ஒரு மனிதனை கர்த்தர் அழைக்கலன்னா அவன் கர்த்தருக்காக பிரயாசப்படுறதுக்கு அவன்கிட்ட ஒண்ணும் கிடையாது. உன் மேல கர்த்தருடைய அன்பு இருக்குன்னா நீ ரொம்ப கஷ்டப்பட்டவன், நீ ரொம்ப பிரயாசப்பட்டவன், நீ ரொம்ப நொம்பலப்பட்டவன். அதுக்குத்தான் கர்த்தர் ஒன்னு அழைக்கிறார். புரியுதா? இப்ப ஏசாவை என்ன ஏன் வெறுத்தம்னா அவன் எனக்காக நிக்கிறது உண்டான ஆளு கிடையாது. இப்ப நம்ம அம்மா இருக்காங்க, இந்த கால் வீங்கி இருக்குன்னு சொன்னாங்க, நம்மகிட்ட சொல்லுவாங்க, நம்ம ஏசப்பா பிள்ளைய நம்ம செபிப்போம். உன் கையில ஒரு 50,000 1 லட்சம் இருக்குன்னு சொன்னா காலையிலையும் சாயங்காலமும் உன் வீட்டு முன்னால பைக்குங்காரம் நிற்கும். ஏமா என்ன செய்த, உடனே ஆஸ்திரி பெறப்படு, சரிம்மா எப்ப அந்த துட்ட இன்னும் புரியலையா? பாசத்துக்காக எவனும் வரமாட்டான், தாய்ங்கிறதுக்காண்டி எவனும் வரமாட்டான். பணம் இருந்தா வருவாங்க. அந்த உறவை உதறி தள்ளு. சொல்லுது. இப்ப நம்ம எப்படியாப்பட்ட டீமா இருக்கணும்? பணத்துக்காக தான் தாயை நேசிக்கணுமா? அவன் என்ன செய்தா போய் பாரு. அப்ப இருக்குன்னு கேள்விப்பட்டா வண்டியை விடு, வாமா கொலக்கட்டா வச்சியா உருண்டை உருட்டுங்க. துட்டு இல்லைன்னா பிறண்டு படுத்தாலும் அனாசின் வில்ல வாங்கி தரதுக்கு ஆள் கிடையாது. அப்ப அனாதி தேவனே உன் அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்களை உனக்கு ஆதாரம். உனக்கு ஆதாரம் யாரு? யாரை நம்பாத. நான் எங்க ஊருக்கு சில பங்கனுக்கு போகும்போது எங்க மாமா மகன் ரொம்ப கஷ்டப்பட்டவன், அரசாங்க வேலையில் இருக்கான். அவன் என்ன செய்வான், எந்த பங்கன்னாலும் அவங்க புருஷன் முன்னாடி தான் அந்த கல்லாப்பட்டியில இருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேரும் கவர்மெண்ட் உத்தியத்தில் உள்ளவங்க, நல்ல பண வரவு செலவு உள்ளவங்க. அவங்க பணத்துக்கு முன்னால அவங்க தான் இருப்பாங்களாம். பெதையில பூதங்காத்த மாதிரி இவங்க தான் இருப்பாங்களாம். வசதி இல்லாதவன் ஏழையை கொண்டு அந்த இதில் வைக்க மாட்டான். இந்த ஒரு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், அந்த எழுதுல யாரை வைப்பான்? நீ இருப்பான்.
அதுல ஒரு பாவப்பட்ட இவனை வைக்காதாங்கப்பா. அப்பம் பணம் பந்தியில குணம். யோசிச்சு பாருங்கப்பா, இதெல்லாம் எத்தனை நாளைக்கு நம்ம படிக்கும். அப்ப சொன்ன என் பிள்ளைய இப்பவும் கூட பெத்த மனசு என்ன பாஸ்டர் என் பிள்ளைகளை பேசுதாங்களே எங்க அம்மா. பிள்ளைகளை கொடுக்காட்டாலும் அவங்க நல்லா இருக்கட்டும். சிநேகம் உள்ளவன் சிநேகம் பாராட்டணும்னு பைபிள் சொல்லுது. சிநேகம் இருக்குன்னா பாராட்டியா? சிநேகத்தை காட்டு. நான் எங்க அம்மா மேல உயிரா இருக்கேன் அப்படியா? ஒரு சேலை எடுத்து கொடுக்க மாட்டேன், என்ன செய்துன்னு விசாரிக்க மாட்டேன், வீட்டு பக்கமே வரமாட்டேன், ஊரெல்லாம் எங்க அம்மா மேல நல்ல பாசமா இருக்குன்னு சொல்லி இது எதுக்கு எனக்கு? அவங்க கிட்ட நீ சொல்லுதே சொல்லி என்கிட்ட பாசத்தை காட்டுப்பா. இப்போ சில ஆளுங்க முடிஞ்சு விட்டு வந்து மேலத்தை போட்டு அடிக்கான், சாயங்காலம் அவனுக்கு 50-40,000 எண்ணி கொடுக்கான். இவங்க அம்மைக்கு 4 ரூபா டீ வாங்கி கொடுத்தே கிடையாது, மேல அவனுக்கு 40,000 கொடு. இது அம்மைக்கு கிடையாது. இவன் பேர் ஊர்ல கெட்டு போயிடக்கூடாதான். இவன் பேர் ஊர்ல இவன் பெரிய ஆள்னு சொல்லணுமா? ஏன்னா நீ கஞ்சி கொடுக்காது உங்க 2 தான் தெரியும், கொட்டடிக்கலாம் ஊருக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் ஊரை ஏமாத்துக்கு தான் வேலை பார்க்கான் இவன். தாயை என்ன செய்யல. அப்ப இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், நீங்க யாக்கோபு, கர்த்தர் உங்களை அழைச்சிருக்கிறார். வாசிப்போமா தொடர்ந்து? நீதிமொழிகள் 3:12. நீதிமொழிகள் 3:12. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் யார் மேல அன்பா இருக்கிறாரோ அவனை தான் சிட்சிப்பான். கடைசி பெஞ்சில் ஒரு ரவுடி மாதிரி வருவான், படிக்கவே மாட்டான், வாத்தியாரு அவனை கண்டுக்கிடவே மாட்டாரு. ஆனா பெஞ்சில் இருக்கவன வெளுன்னு வெளுப்பாரு, விறங்கை நீட்டும் பாரு, படியும் பாரு. இவன் நினைப்பான் கடைசி பெஞ்சில் உள்ளவன் எவ்வளவு சந்தோஷமா ராஜா மாதிரி இருக்கான். ஆனா நான் இவ்வளவு ஓத்துறப்படுத்தவன நானும் கடைசி பெஞ்சுக்கு போயிட்டுமான்னு நினைப்பான். ஆனா அவன் பள்ளிக்கூடம் முடிஞ்சு விட்டு எங்கனையாவது ஒரு டீ கடையிலாவது எங்கேயாவது பெட்ரோல் பல்கில நிற்பான். ஏன்னா படிப்பு ஒழுங்கா படிக்கல. அதான் நம்ம ஒரு நிகழ்ச்சியில பார்த்தேன், ஒரு வாத்தியார் வந்து கேட்கிறாரு பையன்கிட்ட, ஏன்பா இவ்வளவு லேட்டா பள்ளிக்கூடத்துக்கு வர, நேரம் என்னாச்சு அப்படிங்காரு. நேரம் உங்களுக்கு வாட்சி உங்கள்கிட்ட இல்லையே ஏன்ட்ட கேட்கறேன்னு. நேரம் ஏன் லேட்டா வருதுன்னு கேட்டேன். விட்டோம்னா அப்படிங்க வாத்தியார. கடைசியில வாத்தியார ஒரு நாள் ரோட்டோரமா நைட்டு ஒரு கடைக்கு போகும்போது விசில் அடிச்சு சாப்பிட கூடுவாங்க தெரியுமா? வந்து சாப்பிடுங்க வாங்கன்னு கூடுவாங்களா? இவன் நிக்கா, வாத்தியார இருந்தாரு விசில் அடிச்சுக்க நிக்கா, வாங்க வாங்கன்னு. வாத்தியார பார்த்து விட்டு இப்படி நிக்கிட்டான். தலை ஏன் பாக்குது, யாருன்னு பாட்டுனா? ஐயா நான் தான் நீங்க சொல்லும் போது டைம் கேட்கும் போது உங்களை ஏத்து பேசணும்ல. அப்ப வாத்தியார ஏத்த நிலைமை என்ன ஆகி போச்சு? அப்ப அந்த உபத்திரவத்துக்கு அந்த பெரிய வாத்தியார் ஏசப்பாவுக்கு நம்மளை ஒப்பு கொடுத்தோம்னா நம்மளை கண்டிப்பா நல்லா ஆக்கிய தீர்வாரு. இப்ப நீங்க வந்து வேலை முடியல, செங்கமால் வந்து பாதியை உழைக்க முடியாது, முழு தீய போட்டுதான் எடுக்க முடியும். நீங்க நினைக்க இது என்ன கதை விளையாட்டே இன்னும் முடியலையா, இன்னும் ஒண்ணு முடிவுக்கே கொண்டு வரல, இன்னும் கையில உருவாக்கிக்கிட்டுலாம் இருக்காரு. உருவாக்கி முடிக்கங்காட்டி வீட்டை பூசி வெள்ளை அடிக்க முன்னாடி என்ன 10 இருக்கு கேட்க. இப்போ ஒரு கரண்ட் போச்சு, இருட்டா இருந்துச்சு, கரண்ட் வந்துட்டு வெளிச்சம் ஆயிட்டு. உன் வாழ்க்கை இப்ப இருட்டா இருக்கு, ஏன் ஒப்பார வைக்க? அடுத்து கரண்ட் வரப்போகுது. அப்ப ஃபேனும் ஓடும், டிவியும் ஓடும், அயன் பாக்ஸும் ஓடும், மிக்சியும் ஓடும், கரண்ட் அடுப்பும் ஓடும். அப்ப நம்ம கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க நம்ம தான். நம்மளை ஏன் கர்த்தர் அழைக்கிறாரு? இவன் தான்ப்பா கொத்து பிடிப்பான், சரிதானே? அப்போ அடுத்து வெளிப்படுத்தின விசேஷம் 3:19. வெளிப்படுத்தின விசேஷம் 3:19. நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ நான் அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையா இருந்து மனம் திரும்பு. நான் நேசிக்கிறவர்கள் சித்திரமா, நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை என்ன செய்கிறேன்? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். சிலருக்கு நீங்க ஆலோசனை சொல்லுங்க,
அதாவது நல்ல கேட்டுக்காங்க, நல்ல சத்தியத்தை கேட்டுக்காங்க. ஏமா ஏன்ட பாருங்க, கடைசி காலத்துல போதகர்கள் மக்கள் யாரை விரும்புவாங்களாம் தெரியுமா? மதுபானத்தை குறித்து பிரசங்கம் பண்ணதவனை தான் விரும்புவாங்களாம். இல்ல நல்ல இவ்வளவு தண்ணிக்கு இவ்வளவுதான் சேர்த்து அடிக்கணும்னு சொல்றது தான் பாஷா இருப்பாங்க. பைபிள் சொன்ன நான் சொல்லல, இவ்வளவு தண்ணிக்கு இவ்வளவு ஊத்தி அப்பதான் போத வரும்னு சொல்லி பிரசங்கம் பண்ணா சூப்பரா இருக்குமானோ. கர்த்தரை பத்தி பேசினா ஐயோ தாங்க முடியலமானோ. நீங்க யாருக்காவது ஒரு புத்திமதி சொல்லுங்க, அந்த இடத்த விட்டு போனோன்னு சொல்லுவாங்க இவாலாம் எனக்கு புத்திமை, இவாலாம் தகுதி, இவா வாழ்க்கை என்ன, இவா குடும்பம் என்ன. நீங்க நினைப்பேன் நம்ம நல்ல சொல்லுறது அந்த குடும்பம் நல்லா கேட்டுக்கிடும்னு. உண்மையிலிருந்து யாருக்கு நீங்க புத்திமதி சொல்லாதங்க உங்களை ரொம்ப கேவலமா இது பண்ணுவாங்க. அதாவது பாம்பு திங்க ஊர்ல நடுக்கண்ட எனக்குன்னு சொன்ன மாதிரி இந்த ஊரே பாம்பை தின்னுக்கிட்டு இருக்கும்போது இதெல்லாம் தப்புன்னு சொன்னா ஒன்னே பைக்காரன் ஆக்கிடும். அதுல நடுசுல ஒரு துண்டங்க போடுன்னு சொன்னா அப்படிம்பா. உலகம் அப்படி ஆகிக்கிட்டு இருக்கு. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுகிறார் அப்படின்னா உன்னை நேசிக்கிறார்னு அர்த்தம். சரியாம்மா? இப்போ ஒருத்தி ஆத்துக்கு துணியை கொண்டு வரான். ஒரு பட்டணத்துல ஒரு துணியை தொடவே இல்லை, துவைக்கவும் இல்லை, சோப்பும் போடல. ஒரு துணியை குத்தி புடிஞ்சு அடிச்சு வெளுக்கான். இந்த துணி வீட்டுக்கு போகும்போது அந்த துணி ஆத்துக்கு போகும்போது நீ எதுக்கு போற? அடிச்சு வெளுத்து குத்தி புளியுதானா இது அவனுக்கு தேவைன்னு அர்த்தம். அங்க தொடவே இல்லைன்னா அங்க தேவையில்லைன்னு அர்த்தம். இன்னைக்கு சில மக்களை கர்த்தர் தொடவே இல்லை. நீ நினைக்கிற அங்க ஒத்தைக்கு வரவே இல்லைன்னு. அவன் தொடல, தூக்கி ஆத்துல விட போறாரு. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே அங்க முடிஞ்சது. அந்த கருக்காயை சாக்கில் அள்ளி கெட்டி வச்சிருக்காங்க, வயக்காட்டில் கொண்டு தீய கொளுத்தணும். இந்த நெல் அள்ளி எங்க கொண்டு போகணும்? வீட்டுக்கு கொண்டு போகணும். நீ வீட்டுக்கு போறியா, நீ அக்கினிக்கு போறியான்னு கேட்காரு. அப்ப இதுவரைக்கும் நீ பட்ட பாடும் கஷ்டமும் பிரயாசமும் நன்மைக்கு. குத்தி புளிதாருன்னா சட்டையை கிளீன் பண்ணுதாரியா. அவன் உலகத்தான் சொல்லுவான், நீ படுத்த துன்பத்துல ஏதோ ஒரு பாவம் பண்ணிருப்ப வலிக்க, நான் நல்லா இருக்கேன், எனக்கு ஒண்ணுமே இல்லை, நீ ஏமாத்துக்காரன், உன்னை கர்த்தர் செலக்ஷனே பண்ணல, வெறுத்துட்டாரு. அதான் வேதம் சொல்லுகிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விட்டுவிப்பார். பக்கத்துல வரும், ஆனா தொட முடியாது. அதுதான் ஆண்டவர் அற்புதமா அவனை நடத்துவார். அப்ப வேதம் நீதிமொழிகள் 9:8 சொல்லுகிறது. 9:8 நீதிமொழிகள், பரியாசக்காரனை கடிந்து கொள்ளும் பொழுது அவன் என்ன செய்வான்? கடிங்க. நீதிமொழிகள் 9:8 என்ன சொல்லுது தெரியுமா? பரியாசக்காரனுக்கு ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்துல தேருவான். புரியுதா? 9:8 அதுல பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். நிறுத்துங்க, இதுதான் மேட்ரு. அநேகர் ஆவிக்குரியவங்கன்னு நினைச்சுக்கிட்டு நீ அவங்கள கடிந்து கொள்ளு, அவங்களுக்கு புத்திமதி சொல்லும் போது உங்களை பகைச்சிருவாங்க. இது உண்மை. இப்படி செய்யாத, இப்படி ஆண்டவருக்கு பிரியமா இருன்னு சொல்லும் போது அவங்க அவங்கள பகைச்சிருவாங்க. நம்மளுடைய ஒவ்வொரு காரியமும் கர்த்தர் என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும். இப்போ ஒரு கணவன் மனைவி போறாங்க, கணவனுக்கு மீறிய மனைவி கொஞ்சம் சவுண்டா பேசிக்கிட்டே வராங்க. அப்போ அந்த கணவர் சொல்றாரு, ஏமா நான் உன் கூட வரேன், கொஞ்சம் அமைதியா பேச ஆளுங்க. ஏன் பண்ண என்னத்தை பேசிட்டோம்னு நினைச்சிட்டாருன்னா அவர் என்ன நினைப்பாரு? கணவனுக்கு கீழே மனைவி இருந்து ரெண்டு பேரும் ஒரு அமைதியா போகும்போது பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கணும். கணவனை விட மனைவி கொஞ்சம் சவுண்ட் வாங்கி விடும் போது அவர் சொல்லுதாரு, கொஞ்சம் நான் இருக்கும்போது கொஞ்சம் சவுண்டா பண்ணுங்க. அதெல்லாம் முடியாது, உனக்கு பேச தெரியலங்கும் போது. அதான் பரியாசக்காரனுக்கு நீ கடிந்து கொள்ளாத, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ண அவன் ஞானத்துல தேருவான். அப்படி இல்லைன்னா பைபிள் எடுத்து படிச்சுக்கிட்டு ஜோம் பண்ணி உபவாசம் பண்ணி அவன் வீட்டை அடைச்சிட்டு வீட்டுக்குள்ள இரு. நீ எதுக்கு ஆளுகளை தேடி போய் சோர்வுகளை இழுத்துட்டு வர? ஆளுகளை தேடி போய் வேதனையை இழுத்துட்டு வர? அவன் இருக்கக்கூடிய கௌசலம்லாம் உன் மேல போட்டு அனுப்பிடுவான். கடைசியில உன் விவரத்தை அவன் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு, ஐயோ இவளை போய் சொல்லிட்டு வந்துட்டோமா, இவன் என்ன செய்ய கலக்க போறாளன்னு, ஏன் கலங்குத அப்படின்னு போகாம இருந்தா அவனுக்கு வேணுமா? அப்போ அவர் சொல்லாம நம்ம எங்கேயும் மூவ் ஆகக்கூடாது.
இன்னார் போய் பாட்டு வந்துருவோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? இண்டு முண்டுக்குள்ள கூட சீலை கொடுத்த கதையாய். தன் வாயை விரிவாக திறக்கிறவன் கலக்கம் அடைவான். வாய் என்ன செய்யக்கூடாது? அப்போ அதற்கடுத்து நீதிமொழிகள் 15:9 நீதியை பின்பற்றுகிறவனை கர்த்தர் நேசிப்பார். அதற்கடுத்து 15:12 15:12 படிங்க. பரியாசக்காரன் தன்னை கடிந்து கொள்ளுகிறவனை நேசியான், ஞானவான்களிடத்தில் போகவும் மாட்டான். கர்த்தருடைய பிள்ளைகள்ங்க பேர்ல, விசுவாசிங்க பேர்ல பரியாசக்காரன் இருப்பான். உண்மைனா சர்ச்சுக்கு வரக்கூடிய பரியாசக்காரியா இருப்பான். இவளுக்கு நீ புத்திமதி சொல்லும் பொழுது அவன் வந்து உன்னை என்ன செய்கிறான்? 15:12 கடிந்து கொள்ளுகிறவனை நேசிக்க மாட்டான். உண்மையா அவனுக்கு புத்திமதி சொன்னா அவனை என்ன செய்ய மாட்டான்? நேசியான். சரியா? அதற்கடுத்து மத்திய 10:37 கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ என்னிலும் அதிகமாய் உன் மகனையோ மகளையோ நீ நேசிச்சா எனக்கு பாத்திரம் நல்ல. நான் என்னை நேசிக்கிறதுக்காக உன்னை நான் என்ன செஞ்சிருக்கிறேன்? தெரிந்தெடுத்திருக்கிறேன். மத்திய 10:37 என்னிலும் அதிகமாய் தன் மகளையாவது மகனையாவது நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரவான் இல்லை. அப்ப மோசே கூட கர்த்தர் எப்படி பேசினாரு? சிநேகிதனோடு பேசுவது போல பேசினாரு. அப்படி ஒரு அனுபவத்துக்குள்ள நீ வரணும். யாரோ ஒரு ஃப்ரெண்டு கூட நீ ரொம்ப அவங்க வந்தா சந்தோஷமா இருக்கலாம், விளையாட்டு பரியாசம் பண்ணலாம்னு நீ மனுஷர்களுக்காக காத்து இருக்கக்கூடிய இருதயத்தை விட்டுட்டு கர்த்தரோடு உறவாட தொடங்கு. அதற்கடுத்து ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறாரு, என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியை நம்ம கர்த்தருக்கு எப்படி இருக்கணுமா? சிநேகிதனை போல இருக்கணுமா? அவர் கூட தான் நம்ம பேசணுமா? சரியா? அதற்கடுத்து வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 1:6 இயேசுவின் நாமத்துல 2 வர என்ன சொல்லுகிறது? வாசிக்க. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாவதாக. நம்ம மேல அன்பு கூர்ந்ததுனால அவர் என்ன செஞ்சாரு? அவருடைய இரத்தத்தை இயேசு நமக்காக சிந்தி காமிச்சாரு. அவர் நம்ம மேல வைத்த அன்பை எப்படி காட்டினாரு? நான் உன்னை நேசிக்க போயிட்டு வரணுமான்னு போகல. உனக்காக இந்த உலகத்துல மதிப்புள்ளது என்னது? ஒரு மனுஷனுக்கு உயிரோடு இருக்குன்னா அவன்கிட்ட என்ன இருக்கணும்? ரத்தம் போயிட்டா ஒன்னும் செய்ய முடியாதா? அதைத்தானே உனக்கு கொடுத்தாரு. ஏசப்பா என்னத்தை கொடுத்தாரு உனக்கு? இந்த உலகத்திலே மதிப்புள்ளது என்னது? பணமா? இப்போ ஒரு பெரிய பணக்காரன் இருக்கான், அவன் பணத்துக்கு பதில் அவன் ரத்தத்தை எடுக்க ஒத்துக்கிடுவானா? அப்பா ஏசப்பா அவரு 33 வயது வாலிப உள்ளவனாக அவருடைய ரத்தத்தை உங்களுக்காக கொடுத்தாரு. கொடுத்ததுனால உங்களை பிதாவுக்கு முன்னால கையை பிடிச்சு கொண்டு விட்டுருக்காரு. இதுதான் நேசம். இப்படித்தான் ஆண்டவர் நம்மளை நேசிப்பாரு. அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் என்று எபிரேயர் 5:8 சொல்லுகிறது. அவர் ஏசப்பா வந்து பிதாவினுடைய குமாரன். அவர் ஏன் உலகத்துல பாடுபட்டாரு? ஏன் பாடுபட்டார்? அவர் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். ஒருத்தன் சொன்னா, பைபிள்ல ஒருத்தன் சொன்னா நான் வானத்துக்கு ஏறுவோம்னா, யாரு? பைபிள்ல ஒரு ஆள் சொல்லிச்சு வானத்துக்கு ஏறுவோம்னு சொல்லிச்சு. யாரு? ஆண்டவரை பார்த்து பிசாசு சொல்லுது, நான் வானத்துக்கு ஏறுவேன், அங்க என் சிங்காசனத்தை ஸ்தாபிப்பேன். கர்த்தர் அவனை தள்ளினார்னு. ஆனா ஏசப்பா பாதாளத்துக்கு இறங்கினாரு. அங்க போய் நோவாவின் காலத்துல கீழ்ப்படியாமல் போனவங்களுக்காக அவர் சிலுவையில் அறையப்பட்டு ஆவியில 3 நாள் அவர் வந்து ரெஸ்ட் எடுக்கல. அதுல 3 நாள் ஊழியம். ஏசப்பா 3 நாள் கல்லறையில வச்சிருந்தாங்களாமா, உடம்பு தாங்க இருந்துச்சு. ஆவியில பாதாளத்துக்கு போய் நோவாவின் காலத்துல வெள்ளத்துல செத்தவங்களுக்கு போய் பிரசங்கம். அப்படி பைபிள் எழுதியிருக்கு.
அப்ப பாதாளத்துக்கு இறங்குன இயேசுவ கர்த்தர் வானத்துக்கு உயர்த்தினாரு. வானத்துக்கு ஏறுவோம்னு சொன்ன சாத்தான கீழே தள்ளினாரு. அப்போ உன் வாழ்க்கையில ஏன் பாடுகள் வருது அப்படின்னா, உனக்கு கொஞ்சம் தாழ்மை வேணும். இப்போ நம்ம டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்குறது அங்க போறோம் ஆர்டிஓ ஆபீஸுக்கு. அவன் என்ன செய்வான் தெரியுமா? சொல்லுங்க. இந்த வண்டி உங்க கையில கொடுத்து இதுல ஒரு 8 போடுமா, 8 போடுன்னு சொல்லுவான். இப்படி போய் இப்படி வளைஞ்சு வாம்பான். இல்ல எனக்கு காலை ஊனிட்டேன், நான் சரியா படிக்கலன்னு சொன்னா சரி அடுத்த மாசம் வாங்குவான். உனக்கு லைசன்ஸ் உனக்கு ஒரு 3 சான்ஸ்ல நீ காலை ஊனிட்டனா நீ அடுத்து போயிட்டு வாப்பான்றோம். அதே மாதிரி கர்த்தர் உனக்கு கொடுக்கக்கூடிய பாடுகள் மூலமாக நீ தாழ்மையை கற்றுக்கொள்ளலன்னா அடுத்த ட்ரிப் நீ 8 போட வச்சிருவார். நீ போயிட்டு வா, இன்னும் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு வா, அப்ப மாதிரி நீ தாழ்மைப்படு. தாழ்மைப்படலையா இன்னும் கஷ்டப்படு. அப்ப நம்ம நல்லா இருக்கும்போது, ஆசீர்வாதமா இருக்கும்போது, கம்பீரமா இருக்கும்போது, தாழ்மையா இருந்துட்டோம்னா சோதனைக்குள்ள நம்ம போக மாட்டோம். நம்ம என்ன செய்தோம்? அநேகர் கஷ்டப்படும் பொழுது நம்ம தாழ்மையா இருக்கிற மாதிரி இது பண்ணுதோம். நம்ம சந்தோஷம் வரும் பொழுது தாழ்மையை விட்டுருதோம். மறுபடியும் அவரு வேவாத வளையத்துக்கு எண்ணெய் செடியில போடுறது மாதிரி போட்டுதாரு. அப்ப நம்ம எப்போதும் சந்தோஷமாகவும் வல்லமையாகவும் கர்த்தரோட நம்ம இருக்கணும்னா, ஏசப்பா நான் தாழ்மையோட இருக்கேன்பா, உங்களெல்லாம் எனக்கு ஒண்ணு இல்லப்பா நம்ம சொல்லிட்டு யார் என்ன சொன்னாலும் அவர் கூடவே நம்ம இருந்து விடணும். அப்போ இந்த முடிச்சுக்கிட்டேன். அவரோடு பாடுகளை நாம் சகித்தோமானால் அவரோடு நம்ம ஆளுகை செய்யும். இந்த பூமி 1000 வருஷம் நம்ம ஆள போறோம். ஆண்டவர் இந்த பூமி எத்தனை வருஷம் ஆள போறாரு? 1000 வருஷம் ஆள போறாரு. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவாங்க. இருக்கக்கூடிய நம்ம மறுரூபமாகி இந்த பூமியை 1000 வருஷம் இயேசு கிறிஸ்து உனக்கு தரக்கூடிய மகிமை, இப்ப இருக்கக்கூடிய சரீரத்தை மாத்தி தேவ தூதனை போல மாத்தி நீ 1000 வருஷம் நீ ஆண்டவரோட அரசாள போற. குழிகளை கொண்டு வச்சு ஜோமனதான் கிறிஸ்துவ வாழ்க்கை இல்ல. 1000 வருஷம் நாங்க அரசாள போறோம். எப்படி இருக்கும்? அது அந்த நம்பிக்கை உங்களுக்கு வரணும். இந்த உபதேசம் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லுது இன்னைக்கு வேதக்காரிக்கே தெரியாது. நீ அவளை மறிச்சு கேளுங்க. இன்னைக்கு சர்ச்சைக்கு போயிட்டு வர ஏமா அங்க வாமா, நான் சர்ச்சைக்கு போயிட்டு வந்தேன், நம்ம 1000 வருஷம் பூமியை ஆள போறோம்னு சொன்னா, ஏக்கி நீ யாரு வேதக்காரியா யாரு என்ன நீ 1000 வருஷம் ஆள போறன்னு சொல்லுதம்பா. இந்த பைபிள் இருக்கக்கூடிய வசனம் பலருக்கு தெரியாது. நம்ம தான் 1000 வருஷம் என்ன செய்ய போறோம்? அதுக்குத்தான் இந்த பாடு. நாம் பாடுபட்டால் நம்ம என்ன செய்வோம்? ஆளுகை. அல்லேலூயா. அதற்கடுத்து வேதம் சொல்லுகிறது, அவருடைய உபத்திரவத்தில் குறைவானதை, கொலோசியர் 1:24 அவருடைய சிலுவையில பட்ட உபத்திரவத்துல கொஞ்சம் இந்த பூமியில நான் அணிவிக்கையா போதுதான். புரியுதா? இப்போ உனக்கு எனக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுலா, அவர் சிலுவையில பட்ட உபத்திரவத்தை கொஞ்சம் இந்த உடம்புல நீங்க அணிவிக்கலாம். அதுக்கு என்ன நல்லது? அது நம்ம கிடைச்ச ஒரு பாக்கி. இப்போ நான் முடிவுக்கு நான் வரேன். 21:10-13 வெளிப்படுத்தின விசேஷம் 21:10-13 படிக்கிறேன். சொல்லட்டுமா? இப்ப முடிக்கிறேன். இந்த வசனம் அருமையான வசனம். இந்த பிரசங்கத்தை நான் முடிவுக்கு கொண்டு வரேன். இந்த இந்த யாக்கோபை கர்த்தர் நேசிச்சம்னு சொன்னாரு. இவர் நேசிச்சனால எதெல்லாம் விட வேண்டிய இருந்துச்சுன்னா, அவங்க அம்மா மடிக்குள்ளே இருந்தான். எங்க அம்மான்னு அவங்க அண்ணன் ஆசீர்வாதத்தை இவன் வாங்கினதுனால அந்த வீட்டை விட்டு அவன் கிளம்ப வேண்டியதாகி போச்சு. அவங்க அம்மாவை பிரிஞ்சுட்டான். இப்ப எங்க இருக்கான்? அவங்க மாமா வீட்டுல. இப்ப மாமா வீட்டுல அவன் ஒரு பெண்ணை கெட்டுறதுக்காண்டி 7 வருஷம் என்ன செஞ்சான்? இந்த பெண் உனக்கு வேணும்னா அதுக்கு நீ பரிசம் போடணும், துட்டு கொடுக்கணும். இந்த காலத்துல பொட்டப்பிள்ளைக்கு துட்டு கொடுத்த மாதிரி கிடையாது, சீதனம் கொடுத்த மாதிரி கிடையாது. இந்த அதை வச்சு இது பண்ணிட்டு இந்த அதை வச்சு கழுவிட்டு போய் கேட்டீங்களாமா? நான் சொல்ல கிடங்க. நான் சொல்றது புரியுதா? இப்ப மாமா வீட்டுக்கு போயிட்டாமா, மாமா பொண்ணு பிடிச்சு போச்சு. பொண்ணை கட்டணும்னா கொடுப்பா, எடுத்து வை, தங்கத்தை வெளியே எடுத்து வை. வந்தது வெறும் கோலோட வந்திருக்கான், ஒண்ணும் இல்லாம வந்திருக்கான். நான் சொல்றது கூட புரியுதா? சரிம்மா, என் மாமா வீட்டுக்கு எப்படி வந்திருக்கான்? வெறுங்கையா. இப்ப பொண்ணை கட்ட ஆசை, அப்போ கெட்டு பணத்தை கட்டு. பணம் இல்ல, வேலை பாரு, 7 வருஷம் வேலை பாருப்பா. 7 வருஷம் சம்பளம் தான் அந்த பிள்ளைய கெட்டதுக்கு, சும்மா கிடையாது. ஏன் இந்த எப்படி இந்த உலகத்துல இப்ப மாப்பிள்ளை கிடப்பானா எல்லாம் நம்மள உரியதுக்கு வரான். அவன் 7 வருஷம் வேலை பார்த்தான், சம்பளத்தை வாங்கிக்காயா, எனக்கு அந்த பொண்ணு வேணும்னா. கல்யாணம் நடந்து முடிஞ்சது, பொண்ணை மாத்திட்டான்.
இவன் நினைச்ச பொண்ணு இல்ல, அக்காவை கட்டி வச்சுட்டான். மாமா என்ன இப்படி பண்ணிட்டு, நான் சின்னவளை தானே எனக்கு பிடிச்சிருந்துச்சு, மூத்தவளை கிடையாது. மூத்தவளை நீ சின்னவளை கட்டுவா, மூத்தவளை யாருப்பா கட்டுவா? நாங்க அந்த ஊர்ல எங்களுக்கு வழக்கம் கிடையாது. மூத்தவளை கட்டினதான், சின்னவளுக்கு 7 வருஷம் வேலை பாருங்க. அப்ப 14 வருஷம். அவன் மூத்தவன், இவனுடைய அண்ணன் வந்து காட்டுக்கு வேட்டான போன இடத்துல 2 பேத்தையும் கூட்டு வந்துட்டான் முன்னாடியா. ஒரு நாள் கூட வேட்டையாட போன இடத்துல 2 பேத்தையும் இது செஞ்சுதான் லவ் பண்ணி இவன் 14 வருஷம் கல்யாணத்துக்கு வேலை பார்க்கான். இதுக்கு தான் ஆண்டவர் அவனை பாடுகளை பாருங்க. அம்மா விட்டு பிரிஞ்சு வந்தான், கல்யாணத்துக்கு 14 வருஷம் வேலை, மாமனுக்கு வேலை. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கிட்ட வந்துகிட்டு இருக்கும்போது புள்ள வந்து ஊரை சுத்தி பார்க்க போகும்போது ஒரு பண்ணையார் மகளை கற்பழிச்சு அதுல ஒரு கஷ்டம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த யோசேப்பை வந்து அண்ணன் தம்பியை அடிமையா வித்து போயிட்டாங்க. வித்துட்டு சொல்லிட்டாங்க உன் மகனை வந்து ஏதோ கொன்னுட்டுட்டாங்க. பெத்த மகனை ஏதோ கொன்னுட்டேன்னு சொல்லி அதுல கண்ணீரோட வாழ்ந்துகிட்டு இருக்கான். இங்க பிரசங்கத்தை காணுங்க. அப்போ எல்லா விதத்திலுமே கஷ்டப்பட்டான் யாரு? யாக்கோபு. சரியா? அப்ப நான் உங்ககிட்ட ஒரு சொல்ல, அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பெத்தேல்ல கர்த்தருடைய சமூகத்துல பேசி வானத்தின் வாசல்னு பேர் வந்துச்சு. ஊருக்கு திரும்பும் போது தேவ தூதர்கள் அவனை சந்திச்சாங்க. இது தேவ தூதர்களின் கூட்டம் சொல்லி அந்த இடத்துக்கு மக்னாயம்னு பேர் வச்சான். ஆசீர்வாதம் சொல்லுதேன். 3வது யாப்போக்கின் ஆற்றங்கரையில விடிய விடிய ஜெபிச்சு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். முதல்ல வானத்தின் வாசல்ல ஒரு ஆசீர்வாதம், 2வது மக்னாயிம்ல ஒரு ஆசீர்வாதம், 3வது இங்க யாப்போக்கின் ஆற்றங்கரையில ஒரு ஆசீர்வாதம். அதுக்கடுத்து பார்வோனு கிட்ட கொண்டு விட்டுட்டாங்க. எகிப்து ராஜா இவங்கிட்ட நிக்கான். இது யாருப்பா? யோசிப்பு உங்க அப்பாவா? நல்ல வயசாலியா இருப்பாரு, இவளுக்க என்னை ஆசீர்வதிக்க சொல்லுப்பாங்க. அந்த ராஜாவுக்கு யார் ஆசீர்வாதம் கொடுத்தா? யாக்கோபு. அப்ப ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கும் போது அவனை எப்படி நடத்துறாருன்னு நீங்க பாருங்க. அவன் கஷ்டப்பட்டாலும், நொம்பலப்பட்டாலும், ஏமாத்தப்பட்டாலும் மகிமையா உன்னை இனி நடத்தக்கூடிய நாளும் வருது, வரும். கடைசியில் இவனுக்கு கிடைச்ச பெரிய ஆசீர்வாதம் என்ன சொல்லட்டுமா? சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல பரலோகத்திலிருந்து எருசலேம் மணவாட்டி இறங்கி வருகிறதை தேவன் காமிக்காரு யோவானுக்கு. பரலோகத்திலிருந்து மகிமையான ஒரு சிட்டி, ஒரு நகரம் இறங்கி வருது. இதுதான் மணவாட்டி, ஏசப்பாவுடைய மணவாட்டி எருசலேம் இதுதான் அப்படின்னு காட்டுதான். ஐயோ நான் என்ன இப்படி இருக்கு? எருசலேம் மணவாட்டி வானத்திலிருந்து இறங்கி வருகிறதை நான் கண்டேன். கண்டானா? அதனுடைய அஸ்திவாரங்கள், அந்த கல்லு 24 கல்லு, 12 பேரு இந்த யாக்கோபுடைய பிள்ளைய பேரவைகள். வானத்திலிருந்து இறங்கி வரக்கூடிய அந்த மகிமையான சிட்டில சைட்ல யாரு பேரு இருக்கு? யாக்கோபுடைய பிள்ளைய பேரு இருக்கு. மூத்தவன் பேரு. அவன் ஆண்டவரே என்னை அழைச்சேரு, நான் கஷ்டப்பட்டேன், என்னை நடத்தினேரு. ஆனா என் பிள்ளைய பிறகு பரலோகத்திலே பேரு, பரலோகத்துல பூமியில எழுதி வச்சிருந்தான் ஐயா, பரலோகத்துல பவுண்டேஷன்ல என் பிள்ளைய பேரை எடுத்து வச்சிருக்கீரப்பா. என்ன பட்ட பாட்டுக்கு எனக்கு. அப்ப இன்னைக்கு இந்த பிரசங்கத்துடைய அர்த்தம் இதுதான். என்ன அர்த்தம்? ஏசாவை